இருக்க முடியாது. மன்னிச்சிருங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். பாஸ் சாரி பாஸ். நீ பண்ணனால என்ன பிக் பாஸ் ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப நாளா ரொம்ப சீரியஸா வீட்டுக்குள்ள ஃபைட் கண்டென்ட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு எமோஷனலா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அழுக வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பிக் பாஸ். எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ளுக்கு பயங்கரமா அழுகுறாங்க. பிக் பாஸ் வீடே கண்ணீர் மலையில இருக்கு. அது முக்கியமா முத்து வந்து தான் செஞ்ச தப்ப உணர்ந்து பிக் பாஸ் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுகுறாப்ல. ஏன்னா முத்துக்குமாருக்கு இதுக்கு டைரக்ட் பாதிப்பா இருந்ததுன்னா அவர் இதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. சரி நம்மளுக்கான தண்டனை அப்படின்ட்டு. ஏற்கனவே ஃபேக்டரி டாஸ்க்ல வந்து முத்துக்குமாரன் ஒரு தடவை உடஞ்சாரு பாத்தீங்களா? ஏன் அப்படின்னா தண்டனை எனக்கு டைரக்டா கொடுக்க வேண்டியதா இருந்தா பரவாயில்ல, நீங்க மத்த ஹவுஸ்மேனுக்கும் பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்களா, அப்பயே முத்துக்குமாரன் உடஞ்சாரு. இப்ப அதே ஃபார்மேட்டை பிக் பாஸ் மறுபடியும் கொண்டு வராரு. முத்துக்குமாரன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பவித்ரா, ஜெஃப்ரி, முத்துக்குமாரன் 3 பேர் விளையாடணும்ல, அதுல ஜெஃப்ரி வெளியே போயிட்டாப்ல, மீதி இருக்கிறது முத்துக்குமாரன், பவித்ரா மட்டும் தான். இதுக்கு முன்னாடி பவித்ரா 3 டைம் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல ஃபைனல் வரை வந்து தோத்து போயிட்டாங்க. அதனால பயங்கரமா அழுதாங்க, ஃபீல் பண்ணாங்க. அந்த ஒரு கருணை அடிப்படையில் முத்துக்குமாரன் என்ன தெரியுமா, பால் வந்து தடுக்காம தன்னோட கோல் போஸ்டுக்குள்ள வந்து அசால்ட்டா பவித்ரா தூக்கி போட்டதை விட்ட உடனே அங்க பிக் பாஸ் பார்த்து செம காண்டாயிட்டாரு. ஏண்டா நான் கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் வைப்பேன், அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கறதுக்காக நான் அந்த டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து செம காண்டாயி நான் கொடுக்க போற பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பு முத்துக்குமாரனா இருந்தாலும் இந்த வீக் கேப்டன்சி கிடையாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் கிடையாது அப்படின்னு முத்துக்குமரன் அந்த இடத்துல பயங்கரமா கதறி கதறி அழுகிறாரு. முத்துக்குமரன் மட்டும் இல்லாம ஜாக்லின் அதை விட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுவும் முத்துக்குமரனா அழுகாதடா, இருடா, பொறுமையாடுறா, பொறுமையாடுறான்னு ஜாக்லினும் மஞ்சரி மாத்தி மாத்தி வந்து முத்துக்குமரனை ஆறுதல் பண்றாங்க. இதுல இன்னொரு பக்கம் பவித்ராவும் பயங்கரமா அழுகுறாங்க. அவங்கள பார்த்தா தான் உண்மையிலே பாவமா இருக்கு. என்ன அப்படின்னா, இது 4வது டைம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கி இந்த கேப்டன்சி டாஸ்கா விளையாண்டுருக்காங்க. அப்படியும் பவித்ராவால இந்த டைமும் கூட வந்து அதுல வின் பண்ண முடியல. வின் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, இப்படி கேன்சல் ஆயிருச்சே அப்படின்ட்டு செம வருத்தத்துல அவங்களும் பயங்கரமா உடஞ்சு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, விஷால், சௌந்தர்யா இவங்க எல்லாருமே அழுகுறாங்க. பிக் பாஸ் வீடு மொத்தமே இப்ப சோகத்தோட உச்சத்துல தாங்க இருக்கு. முத்துக்குமார் ரொம்ப அழுகிறத பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா ஜாக்லின், விஷால் எல்லாருமே வந்து இது உனக்கான தண்டனை மட்டும் கிடையாதா, எல்லாருமே சேர்ந்து தப்பு பண்ணிருக்கோம், அவங்களுக்கும் சேர்த்து இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு முத்துக்குமாரன் பயங்கரமா வாய் விட்டு அழுகிறாப்ல. இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால இன்னும் 1 மாசம் இருக்க முடியாதுடா அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அந்த இடத்துல விஜய் விஷால் வந்து கட்டி பிடிச்சு பயங்கரமா வந்து முத்துக்குமாரன் கன்சோல் பண்றாங்க. அப்பயும் முத்துக்குமாரன் பிக் பாஸ் வந்து கதறாரு, ப்ளீஸ் பாஸ் விட்டுருங்க பாஸ், விட்டுருங்க பாஸ் அப்படின்ட்டு. இதோட சீரியஸ்னஸ் தெரியாம நாங்க இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு அன்சிதாவும் கூட சேர்ந்து அழுகுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்துக்குமாரன் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை தானா இது, இல்ல அப்படின்னம்னா பிக் பாஸ் வந்து முத்துக்குமாரனை மன்னிச்சு விட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன்சி டாஸ்க் வேற ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.